ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடந்த சண்டே ஆரம்பித்து had been continuously preaching about conformed and transformed. Amen. ஒத்த வேஷம் போடுறதும் மறுரூபமாக்கப்படுகிறதை குறித்து நாம் பேசிக்கொண்டு கர்த்தர் பேசுவதற்கு கிருபை கொடுத்தார். நான் போன வாரம் ஒரு வாரம் தான் அதை நான் பிளான் பண்ணேன். ஐ நெவர் பிளான்ட் அகெயின். ஆனால் அடுத்த முறை பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே ஐ டு ஸ்பீக் த சேம், அதை குறித்தே நான் பேச வேண்டியதாக இருந்தது. சம் ஆஃப் காட் வாஸ் ஷோயிங் மீ மோர் அபவுட் அந்த வார்த்தைகளையே குறித்து அதிகமாக தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கிறார். பிகாஸ் த மோர் யூ ஸ்டடி தி வேர்ட், தேவனுடைய வார்த்தையை, யூ ஸ்பெண்ட் டைம் இன் த வேர்ட் ஆஃப் காட், தேவ பிரசன்னத்தில் நீங்கள் எனக்கு நேரத்தை செலவு பண்ணும்போது then he begins to reveal the in-depths, அவர் மறைப்பொருள்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஸோ God cannot reveal சும்மா ஏதோ வந்து கொஞ்சம் நேரம் நான் ஜெபம் பண்ணுறேன், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், அந்த ஜெபத்தையும் கேட்கிறவர் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகார் அந்த வனாந்திரத்தில் அவர் சும்மா தன்னுடைய மகன் செத்து போகிறத பார்க்க முடியாமல் தூரத்தில் போய் கதறுகிறார். அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டவர் தான். Amen. Hallelujah. So God is that God. அவர் எலியாவுடைய ஒரு சின்ன ஜெபத்தை கேட்டார். ஒரு நிமிஷம் ஜெபத்தை கேட்டு அக்கினி அனுப்புனார். Even that is God hears a prayer. அதே நேரத்தில் எலியாவுடைய வாழ்க்கை கவனித்து சரித்திரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா it's not written in the Bible. So he had spent days and hours, பல நாட்கள், பல மணி நேரம், பல மாதங்கள் he was praying to God. ஒரே ஜெபம் அவர் கேட்டார். என்ன ஜெபித்து கொண்டிருந்த ஹிஸ்ட்ரி சொல்லுது, நமக்கு தெரியாது. அதில் சொல்ல he was இந்த தேவனுடைய, அதாவது when he saw the Israelites, ராஜாக்கள் வருகிறதும், the way they lived, பாவத்தில் மூழ்கி போகிறத பார்க்கும்போது, அந்நிய தேவர்களை வணங்குகிறது, பலி செலுத்துகிறது, தேவனை விட்டு விலகி போகிறதெல்லாம் பார்த்து 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 he was crying to God. He was crying to God. கர்மேல் பர்வதத்தில் அவர் வரும்போது எனக்கு ஜெபம் பண்ணுறாருங்க, ஆண்டவரே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணிட்டு அவர் சொல்லுவார், இதையெல்லாம் நான் செய்தது எல்லாம் நான் என் விருப்பப்பட்டு நான் செய்யல. I have done exactly as you said. I have done all things at your word. You commanded me, I did it, Lord. எனக்கு கட்டளையிட்டீங்க, நான் செஞ்சேன். So when he அத சொன்ன மாத்திரத்தில் God saw, தேவன் பார்த்தாரு. He sent the fire. Hallelujah. So அது ஒரு பைத்தியக்கார வேலையே அந்த இடத்துல எலியா பண்ணுறதை நீங்கள் படிச்சிங்கன்னா பைபிளில் நீங்கள் உங்களுக்கு தெரியும். 18ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 18 நீங்கள் படிச்சிங்கன்னா it will be a crazy thing, right? அவர் பலிபீடத்தை கட்டுவார், கல் எடுப்பார், he will just அந்த 12 கோத்திரங்களுடைய பெயர்களை வச்சு பலிபீடத்தை கட்டுவார். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்? he does something funny. என்ன பண்றாரு? காலையை கொண்டு வராரு, சந்தா வெட்டுறாரு, விறகு வைக்கிறாரு, அது மேல இதை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருங்க? எத்தனை குடம் தண்ணி, எத்தனை குடம் தண்ணியை கொண்டாரு ஊத்த சொல்றாரு? 4 குடம். அவர் சொல்லுவார், bring 4 pots of water. கொண்டாந்த மாத்திரத்தில் எல்லாம் என்னது கேட்குறாங்க என்ன சொல்லும் போது தூக்கி ஊத்திடுறார் பலிபீடத்தின் மேல், பலி மேல, ரைட்? எல்லாம் வேடிக்கை பார்க்குறான். நான் தான் ஓடிட்டு இருப்பான் அங்கேருந்து, இது என்னமோ நடக்க போகுதுப்பான்னு. பட் எலைஜா வாஸ் ஒன்லி பர்சன். எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. எலியா என்ன பண்ணுறாருங்க? தண்ணியை ஊற்றுறாரு. இன்னொரு முறை கொண்டாங்க, இன்னொரு முறை ஊற்றுறாங்க, இன்னொரு முறை கொண்டாங்க, இன்னொரு முறை ஊற்றுறாரு. ஊற்றுன பிறகு என்ன ஆகுது? அது தண்ணி எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, அது பலியை நினைச்சு, விறகை நினைச்சு, கல்லன் பலிபீடத்தை நினைச்சு, இட் பிகேன்ஸ் டு ரன் அரவுண்ட் இட். சுத்தி வாய்க்கால் வெட்டினது போல தண்ணி போட ஆரம்பிச்சுது. அப்பதான் அவர் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது God reveals His glory and power.
என்ன பண்றாருங்க? ஜெபித்து முடித்த மாத்திரத்தில் பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்குது. எல்லாரும் லிட்ரலா பார்க்குறாங்க, மாம்ச கண்ணில் பார்க்குறாங்க. அக்கினி இறங்குது, பலியை பட்சிக்குது, விறகை பட்சிக்குது, கற்களை பட்சிக்குது, தண்ணீரையும் நக்கி போட்டதான். லிட்ரலி licked the water, நக்கி போட்டுச்சான் அது. It's in the 18th chapter 38 verse 38ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா அது இருக்கும். தண்ணியும் நக்கி போட்டுருச்சான். ஜஸ்ட் கொஞ்சம் see when you read the Bible, imagine பண்ணி பாருங்க. உங்க கண்களுக்கு முன்னாடி அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா எவ்வளவு கற்பனை பண்றோம்? ரைட்? கற்பனை பண்ணுறோமா இல்லையா? கோல்டு வாங்கணும், இது வாங்கிறதுக்கு முன்னாடியே, கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த டிசைன் வாங்கலாமா, அந்த டிசைன் உங்கள் மண்ணில் கண்ணில் கொண்டாந்துடுறீங்க. மனசுக்குள்ளே அப்படியே ஃபோட்டோ ஜெராக்ஸ் பிடிச்சி வச்சுக்கிறீங்க. இதை வாங்கலாம், அதை வாங்கலாம். இன்னைக்கு 1 லட்சத்துக்கு 1 சவரன் கூட வராது. ஜஸ்ட் யோசித்து பாருங்க. You design, you see that in advance. வாங்கிறதுக்கு முன்னாடியே கோல்டு கடையை பார்க்குறீங்க, கடைக்குள்ள போகிறத பார்க்குறீங்க, அங்கெல்லாம் இருக்கிறத பார்க்குறீங்க. You begin to select even before going. உங்கள் கற்பனை திறனை அவ்வளோ ஓட விடுறீங்க. Why don't you use that same mean to see? அந்த நேரத்தில் அந்த கர்மேல் பர்வதத்தில் எப்படி அந்த சூழ்நிலை இருந்திருக்குன்னு யோசிக்கணும். ஒரு பக்கம் 450 + 400 பாகாலின் தீர்க்கதரிசிகள், எசபெலின் பந்தியில சாப்பிடுகிறவர்கள். இன்னொரு பக்கம் இஸ்ரவேல் மக்கள். ரைட்? இன்னும் ஒரு பக்கத்துல பார்த்தா ஆகாப் ராஜா, அவனுடைய டீம். இன்னொரு பக்கத்துல பார்த்தா எலியா. அங்க இஸ்ரவேல் மக்கள் ஆடு செஞ்ச ஆடு பக்கம், மாடு செஞ்ச மாடு பக்கம் நிக்கிறான். இப்படியும் பார்க்குறான், அப்படியும் பார்க்குறான். He is standing alone. The thing is that he had only one person with him, that was God Almighty. இன்னைக்கு you need God. நம்முடைய வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ, a person should request God for his presence. அவர் எனக்கு வேணுங்கிற அவர் ஒருவர் இருந்தா you will be a சாதனையாளர் தான், you will be an achiever. அவர் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. Hallelujah. I've seen it. இந்த போடியம் வாங்கிறது கூட நாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், வாங்கணும் வாங்கலை. ஆனால் திடீர்னு என்னாச்சுங்க? கர்த்தர் எழுப்பினார். Amen. So that is the way God moves. You begin to see, visualize. நடக்கிறதுக்கு முன்னாடியே you see the scripture, you look to it. நீங்க பார்க்க ஆரம்பிங்க. உங்க கற்பனை திறனை கொஞ்சம் அப்படியே கட்டவிழ்த்து விடுங்க. You begin to see. எலியாவை பாருங்க, இஸ்ரவேல் மக்களை பாருங்க. அவர் கேட்கிறாருல்ல, எந்த மட்டும் குந்தி நடுப்பீங்கப்பா? கர்த்தர் தேவனானால் அவரை பணிந்து கொள்ளுங்க, பாகால் தெய்வமானால் அதை பணிந்து. அவர் சொல்றார், you choose whichever God you want to serve. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? ஒரு பக்கம் பாகால் கோயிலுக்கும் போனாங்க, இன்னொரு பக்கம் யெகோவா தேவனுடைய கோவிலுக்கும் வந்தாங்க, அங்கேயும் போனாங்க, பலி செலுத்தினாங்க. they get excited. எனக்கு தெரியுமா, கர்த்தர் ஆராதிக்கிறதை காட்டிலும் மற்ற காரியங்களை பேசுறதுல நமக்கு பெரிய சந்தோஷம். வெதர் யூ நீங்க நினைக்கல, நான் ஆராதிக்கல, வெட்டி கதைகளை பேசுறது நமக்கு எவ்வளவு சந்தோஷம். Hallelujah. How would you talk about God? ஏன்னா நீங்க தேவனை குறித்து பேசினா தூக்கம் வந்துடும், பைபிளை படிச்சிங்கன்னா தூக்கம் வந்துடும், ஜெபம் பண்ணும் போது தான் பெரிய பெரிய கொட்டாவி வரும். You don't feel. நீங்கள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் டிவியை பார்க்குறீங்கன்னா ஒன்றும் நடக்காது. நீங்கள் மொபைலில் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. யூ வில் என்ஜாய். தூக்கம் கூட வராது, தூக்கம் கண்ணை விட்டு போயிடும்.
அதே சரி ஆண்டவர் சொல்றாரே நான் ஜெபிக்கலாம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லும் போதே வாய் திறக்கும். So much the devil is fighting. அப்போ அவர் சொல்றார் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, இன்னும் எந்த மட்டும்பா, இன்னும் எந்த மட்டும்பா. நான் போன வாரம் கூட சொன்னேன்ல, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க, நம்ம என்னதான் அந்நிய பாஷை பேசி ஆவில நிரம்பி சில பேர் இருப்பாங்க. அது எங்க வர சர்ச்சுக்குள்ள தான், அந்த ஆவிக்குரிய கூட்டம் வரும்போது தான். வெளியே போனவொன்னு என்ன பண்றாங்க, we search some other things. வேற வழியில நம்ம திருப்திப்படுத்திக் கொள்ள பார்க்கிறோம். அதான் நான் சொன்னேன், எனக்கு தெரியுதுங்க சில பேர் இருந்தாங்க, அவங்களே வந்து என்கிட்டயே சொல்றாங்க, இன்னொருத்தர் வந்து போயிட்டு வந்தவங்க என்கிட்ட சொல்றாங்க, என்ன இவங்க கூட்டு போனாங்க, கூட்டு போய் எனக்கு யாரும் மந்திரம் வச்சுட்டாங்களாம், மந்திரம். See, mentality. You don't think that God is sufficient for me. நம்முடைய தேவன் போதுமானவர் இல்லைங்கிற இன்னைக்கும் இருக்கிறோம், அன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க. We don't think God is more than sufficient for us. We want this. அவங்கள கொண்டு இவங்கள கொண்டு இவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்களா, நான் சொல்வேன், see, you have such a big and awesome God. அவருக்கு ஈக்குவலண்டா ஒருவரும் இல்லைன்னு சொல்லுது. அவர் சொல்றாரு, யூ ஆஸ்க் மீ, நான் ஜெபத்தை கேட்கிற தேவன் அவர் சொல்றாரு, நான் உனக்கு பதில் கொடுக்கிற தேவன் அவர் கத்து கொடுத்து இருக்கிறாரு. ரைட்? As God has said that. So Jesus அதே என்ன பண்றாரு, முன்மொழிகிறாரு, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் அவனுக்கு கிடைக்கும். So God is saying, this is me, this is God. Why do you struggle? நாம் என்ன பண்றோம், we go to some person, அது ஊழியக்காரனாவே இருக்கட்டும், எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, நீ என்கிட்ட ஜெபம் பண்ணுன்றாரு, என்னை நோக்கி கூப்பிடுன்னு தான் சொல்றாரு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் தான் ஆண்டவர் சொல்றாரு. எரேமியாவுக்கு சொல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் எட்டாதுமான காரியங்களை உனக்கு தெரியும். ஜெர்மையா 33:3 அவர் சொல்லுவார். சங்கீதம் 91:15 என்ன சொல்லுவாரு, அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து கனப்படுத்துவேன். என்ன சொல்றாரு, ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு. சங்கீதத்துல வாசிக்கலாம், ஆபத்து நான் காலத்துல அவன் நோக்கி கூப்பிடு. He shall call upon me, and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. இது சங்கீதம் 91 அதை வாசிக்கிறோம். அதே சங்கீதத்துல கூட நாம 50ஆம் சங்கீதத்துல வாசிச்சீங்கன்னா அவர் சொல்லுவார், ஆபத்து காலத்துல என்ன கூப்பிடுவாங்க. என்ன வசனம் அது, படிங்க. 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்து. You call unto me. இன்னைக்கு why people struggle in not calling the God? ஏன் கூப்பிடுறதில்ல, ஏன் கூப்பிடுறதில்ல? ஏன்னா simple thing, we are confirmed to the system of this world. Hebrews 12, Romans 12:2 சொன்னபடி, do not be confirmed but be transformed. confirmed life எப்படி, எது சொல்லுங்க, when ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருக்கிற வாழ்க்கை, உலகம் எதெல்லாம் சொல்லுதோ you listened, அதை கேட்டோம், அதன்படி செஞ்சோம், அதன்படி வாழ்ந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்குது. We were doing exactly what the devil wanted us. நம்ம பிசாசு எதை கேட்டாலும் அதை நாம செய்ய ஆரம்பிச்சோம். We were continuously doing. அதுல இருக்கும்போது தான் ஆண்டவர் நம்ம ரட்சித்தாரு. Now he says, don't follow that pattern.
Don't get still conformed to that pattern, but be transformed. மறுரூபமாகு. Transform. ஒரு மறுரூபமாக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? For every need they will go to God. Transform ஆனவங்க தான் they will pray to God. மறுரூபமாக்கப்பட்டவங்க they have only one agenda. They have that agenda will be God. அவர்களுக்கு வேற எண்ணம் வராது. பிரச்சனை வந்துச்சா அவர் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லிட்டார். அந்த மறுபடியும் வாசிங்க சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அந்த வசனத்தை நல்லா கொஞ்சம் நல்ல கண்ணை திறந்து பாருங்க, நீங்களே படிங்க. என்ன சொல்லுதுங்க? ஆபத்து காலத்தில் என்ன சொல்றாரு ஆண்டவரு? என்ன நோக்கி கூப்பிடு. மீடியேட்டரை வச்சு கூப்பிடுன்னு இல்லை, ஆல்ரெடி இயேசு அங்க மீடியேட்டரா இருக்கிறாரு. ரைட்? there is no other mediator other than Jesus Christ. அவர் சொல்ல ஆபத்து யாருக்கு வராம இருக்குது? ஒரு ஏதோ ஒரு கட்டத்தில் you encounter something that you don't like. அதுதான் ஆபத்து. நீ விரும்பாதது, நீ நினைக்காதது நடக்கும். இப்போ போன முறை ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி என்னாச்சு, இவங்க காரில் இந்துப்பூருக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்த சிமெண்ட்டு என்னது கான்கிரீட் கொண்டு போகிற அந்த லாரி வந்து காரை அடிச்சிருச்சு. அவங்க எதிர்பார்த்தாங்களா? ஜெபத்துக்கு தானே வந்துட்டு போகணும், ஆராதிச்சுட்டு தானே போகணும், ஜெபித்துட்டு தானே போகணும். பதட்டம் வரும்ல. நம்ம உடனே அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு இதனால இருக்குமோ அதனால இருக்குமோ. நான் ஒன்று சொல்லும், தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. தேவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த வண்டி வந்து டச் ஆகலை, இடிக்கலை. அது இடிச்சாலும் சேதம் வராமல் கர்த்தர் காக்குறாரு. அதுதான் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னை விடுவிப்பேன். I will deliver you. நீ என்ன மகிமைப்படுத்துவ? ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு மனசு, புதிதாக்கப்பட்ட அவனுக்குள்ள என்ன இருக்குங்க? உலகம் இருக்காது. The things of this world will not reside in him. He will have God kind of கிறிஸ்துவின் சிந்தை உடையவனா இருப்பான். Your mind will be filled with God. Your mind will be filled with the presence of God. Your mind will be controlled by the Holy Ghost. அதான் நடக்கும். A transformed person, confirmed person. ஐயோ, உடனே அதுக்கு ஒரு கதை சொல்லுவோம், அதுக்கு இன்னொரு கதை சொல்லுவோம். சில பேர் ஊழியக்காரங்க, நீங்க சரியா ஜாப் பண்ணல போல இருக்குது. இட்ஸ் ஈஸி என் ஊழியக்காரங்க சொல்றதுக்கு. சில நேரத்தில் வியாதி, உங்களுக்கு விசுவாசம் இல்லை. நீங்க பைபிள் எல்லாம் படிச்சீங்கன்னா சில நேரத்தில் எனக்கே சிரிப்பு வந்துடும். விசுவாசம் உள்ள ஜெபம். இப்ப விசுவாசம் உள்ள ஜெபம் யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? ஜெபிக்கிறவங்களுக்கு தான் வேணும். ரைட்? பிரேயர் ரிசீவ் பண்றவங்களுக்கு ஃபெய்த் வேணும். ஆனா but more faith is needed to the one who prays. நம்ம பலிய போட்டுறோம், உனக்கு விசுவாசம் இல்லை அதனால தான் நடக்கல. கன்ஃபார்ம் ஆனவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபார்ம் ஆனவன், there is some problem with me. I had to prepare myself. I have to, நான் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு போகணும். I have to study more about the word of God. டிரான்ஸ்ஃபார்ம்டு மனுஷன் சொல்லுவான், ஜெபம் பண்ணுறது நான் ஜெபம் பண்ணிட்டேன், அற்புதம் செய்கிறது அற்புதம் செய்யாதது அவருடைய வேலை, மை ஜாப் இஸ் ஓவர்.
இன்றைக்கி நிறைய நம்ம மேஜிக்கு சர்க்கஸ் எல்லாம் பண்ணுறோம், விச் இஸ் அன்வாரண்டட் இன் த பைபிள். ஹல்லேலூயா. நமக்கு எப்படி தெரியுமா கர்த்தருடைய பிள்ளைங்க, we 100% ஃபாலோ தி பைபிள். எதை சொல்லுங்க, பைபிளில் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை செய்யறதுல நம்பர் 1 நம்ம. பைபிளில் சொல்லும் குறி கேட்கறதுக்கு போகாத. ஆனால் நம்ம ஆளுங்க போவாங்க. சவுல் போனானா டிவினேஷன் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். டிரான்ஸ்ஃபார்ம்டு மனுஷன் அவன் என்ன பண்ணுவாங்க, he will be only looking to God. அவனுக்கு வேற எண்ணம் வராது. யோசித்து பாருங்க, இந்த மைண்டை நமக்கிட்ட இருக்கிறத எடுத்துட்டு ஆண்டவர் ஒரு புதிய மைண்ட், அவருடைய மைண்டை வச்சுட்டு அப்படி இருக்கும். ஐயோயோவான் யோசித்து பாருங்க. You will be only, அந்த மைண்ட் கிறிஸ்துவுடைய சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. பைபிள் சொல்லுதா? பிலிப்பியன்ஸ்ல you have the mind of Christ ன்னு இருக்குதா? ஸோ ஆண்டவர் அவருடைய மைண்டை கொண்டாந்து உள்ள வச்சுட்டாருன்னா வாட் வில் ஹேப்பன்? பார்த்தியா? இல்லைன்னா அப்போ என்னன்னா கன்ஃபார்மாக இருக்குது, கன்ஃபார்ம்டு மைண்டாக இருக்குதுனால you keep worrying. Sing, it's not a suggestion by the God. Paul எழுதுறாருங்க, it's not a suggestion, it's a command. Change yourself. Change, உங்களை சேஞ்ச் பண்ணிக்கங்க. Because great thing is awaiting for you. Because God, தேவன் என்ன பண்ண மாட்டார், ஒரு confirmed மைண்டுக்குள்ள God cannot work his glorious things. ஒரு மறுரூபமாக்கப்பட்டவங்களுக்குள்ள தான் கர்த்தர் தம்முடைய கிரியை நடப்பிப்பார். He cannot use a person who is conformed to the world. இந்த conformed to the world அவங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, they will have only one ஒரு set of pattern இருக்கும். ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. But a transformed person, he will just walk the way God called. இயேசுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க, அவர் ஒரே பேட்டர்னில் ஃபாலோ பண்ணாரா? ரைட்? சில இடத்துல கையை மேலே வச்சார், சில இடத்துல எச்ச துப்புனார், எச்ச துப்பிட்டு அதை எடுத்து மண்ணை கலக்கி குருனுடைய கண்ணில் பூசினார். ஒருத்தருடைய நாவை திறந்து அதில் அவருடைய நாக்கை தொட்டுட்டு அங்கே வச்சார். சில இடத்துல சொன்னார், போ உன் விசுவாச, போ உனக்கு நடக்கு, நீ விசுவாசத்தின்படி ஆகும். சில பேருக்கு சொல்ல, நீ விசுவாசித்தபடி நடந்தது. ஒரு இடத்துல சொல்ல, நீ விசுவாசிச்ச தேவனுடைய மகிமை காண்பாய். திமிர்வாத படுத்திருந்த 38 வருஷம் பார்த்து சொல்ல, எழுதும் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, பெரிய இன்னும் மறுபடியும் பாவம் செய்யாத, அவனை தேவாலயத்தில் பார்த்து பெரிய கேடு வராதபடி பாவம் செய்யாது. See, Jesus அப்போ இயேசு சொல்வாரு, என்ன சொல்வாரு, வாட் எவர் என் பிதா எவைகளை காட்டுகிறாரோ அதையே நான் செய்கிறேன், என் பிதா எவைகளை சொல்லுகிறாரோ அதையே நான் சொல்றேன். A person who has been a transformed person, அவன் என்ன பண்ணுவானா, he will do exactly what God wants them to do. அதுதான் எலியாவுடைய வாழ்க்கை. கன்ஃபார்ம் ஆனவங்க ஏதாச்சும் ஒன்று நடக்கணும், சபைக்குள்ள ஏதோ ஒரு அசை வரணும், அதுக்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் மியூசிக்கே நம்ம யூஸ் பண்றது இல்லையா? ஆவியானவர் வந்ததா காட்டுறது இல்லையா மியூசிக் போட்டு? ஆவியானவர் so beautiful person தெரியுமா, is so gentle person. அவர் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஆவியானவர் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வி திங்க் நான் அந்நிய பாஷையில் அப்படி கடன்னு பேசிட்டேன்னா நான் ஆவியில் நிரம்பிட்டேன். ஆவியில் நிரம்புறது அது கிடையாது. Hallelujah. The Bible says they were filled and then they spoke in tongues. இந்த அந்நிய பாஷையில் நிறைய குழப்பம், நிறைய போராட்டம் இருக்குது.
ரைட். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பெந்தெகோஸ்து நாளன்னைக்கு ஆவியானவர் இறங்குறார். 1லேருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்போது, அப்போ ஆவியானவர் அவங்க மேலே வந்தபோது they were all filled in the Holy Ghost. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அவங்க? என்ன பண்ணாங்க? என்ன பாஷை பேசினாங்க? இல்லை, என்ன பேசினாங்க? வெவ்வேறு பாஷையில பேசினாங்க. They spoke in other languages. They didn't speak in tongue, they spoke in other languages. So other languages அவங்க பேசும்போது எருசலேமில் கூடியிருந்த அத்தனை பேருக்கும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ரைட்? டங்ஸில் அதர் டங்ஸுக்கும் ஆவியானவர் கொடுக்குற டங்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 14th chapter 1st verse என்ன 1 கொரிந்தியர் 14:1 என்ன சொல்லுது பாருங்க. இல்ல 14:1 என்ன சொல்லுது? 1-2 ஞான வரத்தை விரும்புங்கள். இப்ப என்ன சொல்லுதுங்க இங்க? பற்பல பாஷை சொல்றதா, வெவ்வேறு பாஷைன்னு சொல்லுதா? என்ன பேச சொல்லுது? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவரும் அறியாதிருக்கிறபடியினால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அப்ப அந்நிய பாஷைங்கிறது என்ன இருக்குதுங்க? அவன் மனுஷனோட பேசுகிறது இல்ல, பற்பல பாஷை மனுஷனோட பேசுகிறது. அந்நிய பாஷை பேசுறவன் he speaks unto God mysteries unto God. தேவனோட ரகசியம் பேசுகிறான் அவன். தேவனோட ரகசியம் பேசுறான். ரகசியம் பேசுறவங்க எவ்வளவு நேரம் பேசுவீங்க? இப்போ ஏதோ ஒரு சீரியஸான ரகசியம் பேசணும். நான் நல்லா கவனிச்சுக்கேன். கண்ணு சாட கை சாடெல்லாம் இல்லை, பேசுறீங்க. பேசும்போது என்ன யூஸ் ஆகும்? when you speak, நீங்க பேசும்போது எது யூஸ் ஆகுது? வேர்ட்ஸ். உங்க வாய், உங்க நாக்கு, அதெல்லாம் யூஸ் ஆகுது. எக்ஸ்பிரஷன் பேசுறமோ இல்லையோ, பட் என்ன வாயும் நாக்கும் யூஸ் ஆகுது. நீங்க பேசும்போது நீங்க குசு குசுன்னு பேசுறீங்களோ, சத்தம் போட்டு பேசுறீங்களோ, தட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். பட் யூ ஆர் டெல்லிங் சம் சீக்ரெட்ஸ். ஒருத்தரோட ஒருத்தர் ரகசியம் பேசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க பேசும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க பேச சொல்லுவாங்களா இல்லை கேட்பாங்களா? they will keep listening. பிடிச்சி கேட்குறாங்களோ பிடிக்காம கேட்குறாங்களோ அவங்க கேட்பாங்க. ஏன்னா ரகசியம் ஆச்சே, அவங்களுக்கு சொல்றதுக்கு அடுத்துக்கு அதுக்கு ஒன்றும் கிடையாது. என்னெல்லாம் அதிகமாக கேட்டால் பார்க்கலான்னு சொல்லிடுவோம், அவ்வளோதான். ஜெபம் பண்ணலான்னு சொல்லிடுவேன், அதுக்கு மேலே நமக்கு வராது. அப்போ இங்கே என்ன சொல்லுது? அந்நிய பாஷையில பேசுகிறவன் என்ன பண்றான்? அவன் மனுஷரிடத்துல பேசல, தேவனிடத்துல பேசுகிறான். அவன் தேவனிடத்துல ரகசியம் பேசுகிறான். he speaks mysteries unto God. அப்போ நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது நீங்க என்ன பண்றீங்க? you are speaking to God. you are speaking to God. புரிஞ்சுதா? ஒரு கன்ஃபார்ம்டு பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கொஞ்சம் தத்தான்னு சொல்லிட்டு அந்த ஆராதனை முடிச்ச உடனே போயிடுவாங்க. A transformed person will use that opportunity to speak with God. தன் தனிமையான நேரத்தில், தன் ஜெப நேரத்தில் he will use the gift of tongues in speaking with God. அவன் தேவனோட பேசிட்டு இருப்பான். ஏன்னா அவன் மனுஷங்கிட்ட இல்லை. கன்ஃபார்ம்டு பர்சன் மனுஷங்கிட்ட தான் பேசுவான்.
transformed person will be speaking to God. புரிஞ்சுதா? Hallelujah. நான் இன்ன வரைக்கும் இதை பேசுனேன் நான் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. This is the first time I'm talking about tongues. This is the first time, right? Except you speak. நான் என்னுடைய ஜெபம், my pattern, my prayer is on most of the time, hallelujah, ஒரு 2 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுறேன்னா இட்ஸ் அதில் 1 hour 45 minutes is in tongues. That is my pattern, right? ஏன்னா I speak to God. I speak to God. என்ன பேசுகிறேன்? நான் ஏதோ ரகசியத்தை அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஐ டோன்ட் நோ என்ன ரகசியம் சொல்கிறேன், ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த ரகசியத்தை கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு? He reveals it at the due course of time. இப்போ ஒரு ஸ்பை வந்து ஒரு மெசேஜ் ஒரு கொண்டு வராங்க. they bring something, right? ஒரு ரகசியத்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்த பிற்பாடு கேட்ட வந்த டகடகடகான்னு AK-47 எடுத்துன்னு போகிறாங்களா? என்ன பண்ணுறாங்க? உட்காடுறாங்க. இந்த மாதிரி மெசேஜ் வந்துக்குது, அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒருத்தர் பேசுவாங்க. அதை வந்து ஹையர் அப்ஸ் கிட்ட கொண்டு போவாங்க. அவங்க எல்லாம் உட்காந்து பேசி தென் தே வில் பிளான் அ ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தே வில் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? ஓகே, லெட்டஸ் இந்த வந்திருக்கிறது ட்ரூ மெசேஜாக வந்திருக்குது, இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி they will use that strategy to win. அப்போ கர்த்தர்கிட்ட நம்ம பேசின பிறகு ஆண்டவர் கொடுக்கிற ஸ்ட்ராட்டஜி நம்ம தோற்று போகிறதுக்கு அல்ல, நம்ம ஜெயிக்க வைக்கிற ஸ்ட்ராட்டஜி தான் ஆண்டவர் கொடுப்பார். You cannot be defeated. A person speaking in tongues. அது நம்ம விரும்பணும். இப்படிதான் அப்படிதான் இல்லை. You have to desire spiritual gifts. அப்போ ஒரு confirmed person என்ன பண்ணுவான்? 4 பேர் பார்க்கணும்னு பவுல் 1 கொரிந்தியர் 14 சொல்லுவாரு. என்னன்னு? You should be very careful. ஆர்டர்லியா இருக்கணும். நீ அந்நிய பாஷை பேசுறியா, நீ தனியா பேசிக்க, சர்ச்சில் பேசாதன்னு சொல்லுவாரு. நீ அந்நிய பாஷையில் பேசுனா வியாக்கியானம் பண்ணு சபையில் சொல்லுவாரு. So these are the things in the Bible. ஆவியானவர் அப்படிதான் ஒழுங்கு கிரமமா நடத்துவாரு. He doesn't ஒரு கன்ஃபியூஷன் அதெல்லாம் பண்ண மாட்டார். ஏதோ பார்த்து கேலியும் கிண்டலுக்கு ஆளாக விட மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. There will be no mocking when the Holy Spirit is speaking or guiding. You will get into conviction. There will be no mocking. ஆண்டவர் அப்படியே வார்த்தை கொண்டு வந்து இருதயத்தை குத்துவாரு. காண்டம்னேஷன்ல கொண்டு வர மாட்டார், கன்விக்ஷனுக்குள்ள கொண்டு வருவார். So a transformed மனுஷனுடைய வாழ்க்கை, you will always follow in the line of God. He will never choose. even நஷ்டமே வந்தாலும், வாழ்க்கையில் நஷ்டம் வர்றது போல தோணாலும், he will stick with God. பட் என்ன ஒண்ணுனா, the devil is working day and night. என்னன்னு? not to follow the principles of God. நீங்க நினைச்சுக்காதீங்க, இன்னைக்கு ரொம்ப பேர் ரொம்ப கேஷுவலா இருக்கிறோம், ரைட்? அந்த இம்பார்ட்டன்ஸ் பிசாசு கொடுக்க கூடாது. பட் யூ ஷுட் பி அவேர், அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா அவன் எப்படி வரானா? கர்ஜிக்கிற சிங்கம் போல எவர்களை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். பி அலர்ட். கலாத்தியர்ல பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு கன்ஃபர்ம்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் மனுஷன் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், ஒரு கன்ஃபர்ம்டான மனுஷனுடைய காரியத்தை இங்க இங்க எழுதப்பட்டு இருக்கும்.
நீங்கள் இந்த எல்லாம் படிச்சிங்கன்னா இட்ஸ் எவ்ரி திங் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு. ஏன்னா இந்த கலாத்திய சபை பார்த்தீங்கன்னா இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை பால். நல்லா போன நடுவில் யாரோ வந்துட்டான். அவன் வந்து என்ன பண்ணான், they began to give a teaching. விருத்த சேதனை குறித்து பிரசங்கம் சொல்கிறாங்க. நீ ரட்சிப்பு படுறதுக்கு இது ஒன்று எக்ஸ்ட்ரா நீ சேர்த்துக்கணும். ஆமாப்பா, அவன் சொல்லுவான், பவுல் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு, நான் இருதயத்தில் விசுவாசித்தேன், நாவில் அறிக்கை பண்ணேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தில் இருக்கிறான். நடுவில் ஒருத்தன் வந்து சொல்கிறான், இல்லை நீ விருத்த சேதனம் பண்ணாக்கா. உடனே ஆவியில் நிரம்பி இருக்கிறான். திடீர்னு இந்த டீச்சிங் வந்த மாதிரி இதுவும் நல்லா தானே இருக்குது, why not I follow, why not I do that. அப்போ என்ன பண்ணுறான், உடனே எல்லாரும் the whole church they begin to follow on the system. இது நல்லா தானே இருக்குது, விருத்த சேதனம் தேவன் கொடுத்தது தானே. So they began to acknowledge it. எங்கேருந்து கொடுத்தாங்க விருத்த சேதனத்தை பற்றி கொண்டு வந்து பிரசங்கம் பண்ணாங்க. எங்கேருந்து பிரசங்கம் பண்ணாங்க, இல்லை அவங்க எருசலேமில் தான் வந்தாங்க. பட் வேர் எங்கே இருக்குது சர்க்கம்சைசேஷனை பற்றி, ரைட், இட் இஸ் இன் த பைபிள். பைபிளில் இருந்து தான் எடுத்து கொடுக்குறான், ரைட். ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணார், சில காரியங்களை அவர் என்ன பண்ணார், நேற்று கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். அபாலிஷ்மெண்ட்டுன்னு சில காரியம் இருக்குது. சில பேருக்கு 10 கற்பனையை அபாலிஷ் பண்ணிட்டாருன்றான். ஐ மீன் நாட் தட். சிலது ஆண்டவர் என்ன பண்ணாரு, இட் இஸ் அன்வான்டட். அது என்னன்னா, தட் இஸ் நாட் கோயிங் டு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த மேன்மையும் மகிமையும் கொண்டு வராதுன்னு சில காரியங்களை ஆண்டவர் நிற்கிறார். அதுல ஒன்று விருத்த சேதனம். மோசையின் வழியா வந்தது இல்ல, தேவன் ஆபிரகாம் கொடுத்து தான் விருத்த சேதனம். எதுக்கு, நீயும் நானும் ஒண்ணுடா, நீ ஏன் ஜாதி, உலகத்தில் இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் நீ ஒரு ஆண்மகன் விருத்த சேதனம் பட்டா அவங்கள பார்க்குறவங்க எல்லாம் சொல்ல இவங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி. விருத்த சேதனங்கிறது பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் அடையாளம். அதுதான் தேவன் கொடுத்தார். அது மோசையின் மூலமா கட்டளையா வந்துருச்சு, ரைட். இயேசு வருகிற வரைக்கும் அது இருந்துச்சு. Till Jesus it was there. அப்புறம் இயேசு சொன்னா that is not important. என்ன இம்பார்ட்டன்ட், உன்னுடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணோன்ட்டாரு. உன்னுடைய மாம்சத்தின் நுனி தோல் அல்ல, your heart has to be circumcised. அவர் என்ன சொன்னாரு, அதுக்கு அடுத்ததுன்னு சொல்றாரு, எப்படி நீ ஒன்னா இருக்க முடியாது, புதிய மனுஷனாய், நியூ மேனா. அதுதான் ஆண்டவருக்கு. ஸோ ஹி கேன்சல்ட். அதை வந்து மறுபடியும் உள்ள கொண்டாந்துட்டான், சபைக்குள்ள கொண்டு வந்த மாத்திரத்தை. அது எங்க கொண்டு வந்தாங்க, புறஜாதியாக உங்களை போல என்ன போல இருக்கிற முட்டாளாகிறது கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அதை கேட்டு எல்லாருக்கும் யூதருக்கு அப்போ பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ நமக்கும் நாமும் பண்ணிக்கணும் போல இருக்குது எல்லாம். தே ஃபாலோட் இட். பவுல் பார்த்து துக்கம் அடைகிறாரு, வேதனைப்படுறாரு. ஹவு டேர் யூ டூ இட்ன்றாரு. ஆவில ஆரம்பிச்சு நீங்க மாம்சத்துல முடிக்க போறீங்களான்னு கேட்பாரு. ஸோ இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஆவினால நடத்தப்படுகிறதோ மாம்சத்தினால், யூ திங்க் சம்திங் அண்ட் யூ டூ இட். நாம் நினைக்குவோம் ஆவியானவர் அந்த எண்ணத்தை கொடுத்தா நான் செஞ்சுட்டேன். டிட் காட் கன்ஃபர்ம் இட்? என்ன சொல்லுவாருங்க, இது ஃபுல்லா கலாத்தியர் நிருபமே அப்படிதான். வாக்கிங் இன் ஸ்பிரிட், வாக்கிங் இன் ஃப்ளெஷ், இதாக இருக்கும். இந்த 5ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது 16ஆம் வசனத்தில் படிச்சிங்கன்னா அதில் இருக்கும், பின்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். A transformed man or woman will walk in the spirit, in the guidance of the spirit or spirit-filled life. So பிசாசு என்ன பண்றான், he doesn't want you to walk in the spirit
கைடட் லைஃப். அவன் என்ன பண்ணுறான், மாம்சத்தை வந்து கிள்ளி விடுறான். நாம் என்ன பண்ணுறோம், ஆங்ஸைட்டிக்கு வந்துடுறோம், கோபம் வந்துடுது, எல்லாம் வந்துடுது. அவர் அதான் இங்கே எழுதுறாரு, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது then you will not fulfill gratify the cravings and desires. Then you will certainly not gratify the cravings and the desires of the flesh. மாம்சம் விரும்புறதை நீ செய்ய மாட்ட. சிம்பிள் திங் இல்ல. ஆவியானவரால் நடத்தப்படுவீங்கன்னா, ஆவியினால் நடத்தப்படுவீங்கன்னா, you cannot be gratified or led by your flesh, desires of the flesh. ஆவியானவர், a transformed person will never ever say, oh இது எனக்கு பிடிச்சிருக்குது, இது எனக்கு, no. A transformed person will say, என் ஆண்டவருக்கு பிடிச்சிருக்குது, அதனால நான் அதை செய்வேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குது நான் செஞ்சேன்னா, இட்ஸ் நாட் transformed, இட்ஸ் confirmed. உங்களை திருப்திப்படுத்த செய்கிறது. அவர் இங்க என்ன சொல்றாருங்க, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அடுத்து அவர் சொல்லுவார், he doesn't stop over there. அவர் கமாண்ட் கொடுத்துட்டு அதோட நேரத்தில் அவர் சொல்றாரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. there is a war going. நீங்க நம்பினாலும் சரி, this நம்பாம போனாலும், every day in everybody's life it's happening. என்னதுங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமா, your spirit is fighting against the flesh. Your spirit is saying, don't do what your flesh wants. Don't gratify your flesh. இது எல்லாரும் யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எலியா இருக்கிறாரு, ஆகாப் ராஜா இருக்கிறான், 400 பேர் இருக்கிறாங்க, 850 பேர் இருக்கிறாங்க. only one man says, அவன் சொல்றான், நீங்க பண்றதெல்லாம் தப்பு. because they were worshipping Jehovah God and they worshipping Baal. அவங்களுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல. இந்த யெகோவா தேவன் கண்ணை நோண்டிடுவாருன்னு அவரை போய் வணங்கிக்கிறது. என்ன கத்து கொடுத்து வளர்ந்துட்டாங்க, இந்த பாகால் தான் மழை அனுப்புகிறவன், பாகால் தான் நிறைய இந்த காரியம் அந்த காரியம் நிறைய இருக்குது. I don't want to speak those things. So they emphasized Baal worship, right? இந்த பாலை அப்படியே they brought it into the whole of Israel குள்ள கொண்டு வந்துட்டான், பாகாலுடைய ஆராதனையை. அதனால என்ன பண்ணா, மனுஷனுக்கு அது பிடிச்சு போச்சு. அவனுக்கு பணம் வேணுமா, பாகால் கிட்ட போவான். குழந்தை இல்லையா, பாகால் கிட்ட போவான். யாரையோ பழி வாங்கணுமா, பாகால் கிட்ட போவான். ஆனால் யெகோவா தேவன்ட்டு அப்படி இல்லையே. நீ அவர்கிட்ட வரணும்னா ஒரு மீடியேட்டர் வழியாக தான் வரணும், பிரதான ஆசாரியன் வழியாக தான் வரணும். You have to come with the blood. You cannot just விக்கிரகத்தை அவரையும் ஒன்றா வணங்க முடியாது. You should have a separated life, a confirmed person. சரி, இங்கேயும் போகலாம் அங்கேயும் போகலாம். இந்த ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, மாம்ச ஆவிக்கு விரோதமாக என்ன பண்ணுகிறதா, எவ்ரி டே யூ ஹேவ் a battle. ஒவ்வொரு நாளும் யுத்தம் நடக்கும். உன்னுடைய உள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் உன்னை சொல்லுவாரு, if there is an unction to pray, that is from God. அப்புறம் அதே ஜெபிக்க வந்த இடத்துல இருந்து இன்னொரு சத்தம், மேலேருந்து ஒரு சத்தம் வரும்,
வேலை முடிச்சுட்டு அப்புறம் ஜெபம் பண்ணு. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? ஆமாம், அந்த வேலையை முடிச்சிடலாம், அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம நல்லா 1 மணி நேரம் ஜெபத்தில் இருக்கலாம். தட் இஸ் ஃப்ளெஷ். எது ஜெயிக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். பைபிளை படிக்கணும்னு உள்ள ஒரு அங்ஷன் வரும், உள்ள ஒரு சின்னதாக ஒரு பொறி வரும், அவ்வளோதான். பெருசாலாம் வராது நினச்சிக்கோங்க. ஒரு சின்ன தாட்டு பெருசாலாம் வரதுனால தெரிஞ்சுக்கோங்க. பெருசாக வர்றது எது தெரியுங்க? சமையல் பண்ணிட்டு சாப்பிடலாம், தூங்கி எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம். தட் வில் பி ரிமைண்டிங் கொடுத்துனே இருக்கும். பட் whereas அந்த அங்ஷன் from the spirit will be a spark. சும்மா அப்படி வந்துட்டு அப்படி போயிடும். சும்மா அந்த தாட் உள்ள வந்துட்டு போயிடும். உடனே நீ முழங்கால் படிட்டீன்னா, நீ முழங்கால் படி இருக்கிறியோ, நடந்துட்டு ஜெபம் பண்றியோ, என்ன பண்றியோ தெரியாது. இஃப் யூ ஃபீல் லைக் praying when you begin, see, that is the time. It's not about நீ எப்போ எந்திரிக்கிற எப்போ இல்லை. That is the time when you have a conviction deep inside, and the spark வரும்போது அடுத்த நிமிஷம் if you begin to pray, Holy Spirit joins in that prayer. நமக்கு நேரமும் முடிச்சு போச்சு. Holy Spirit joins in that prayer. உனக்கு பிடிச்ச நேரத்தில் நீ ஜெபம் பண்ணினா நீ தான் ஜெபம் பண்ணணும். ஆவியானவர் தூரத்தில் இருப்பார். சில பேருக்கு ஜெபம் பண்றப்ப படிக்கணும், வேலைக்கு போகணும், ஆண்டவர் உங்களோட பேச விரும்புவார். அவர் திடீர்னு ஒரு ஸ்கிரிப்சர் ஞாபகத்துக்கு வரும். எப்படி பேசுகிற பெரிய டெக்னிக்கெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன தாட், ஒரு ஸ்பார்க் தான் வரும். நீ உடனே பைபிளை திறந்து இல்லை உன் மொபைலில் இருக்கிற ஆப்பை திறந்து நீ படிச்சுனா there will be an answer for you. என் வாழ்க்கையில் எத்தனை முறை என்ன நடந்திருக்குது, அந்த தாட் வரும், சரி மனசுக்குள்ளே வச்சு சரி அப்புறமா எடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் உட்காந்து நான் முண்டி அடித்தாலும் ஒன்றும் நடக்காது. அது மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சாலும் மனசுக்கு ஞாபகம் வராது. ஐயோ ஏதோ ஒரு தாட் வந்துச்சு மறந்துடுவோம். ஏன்னா ஐ கேவ் மை செல்ஃப் டு த ஃப்ளெஷ். அந்த நேரம் நீ கிச்சனில் இருக்கலாம், இல்லை நீ ஆஃபீஸ்லேயே இருக்கலாம், ஏதோ இட் ஜஸ்ட் டேக்ஸ் அ ஃபியூ செகண்ட்ஸ். அப்போ மொபைல் இந்த சாஃப்ட்வேரு இதெல்லாம் அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்ம சும்மா பார்த்துன்னு உட்காரத்துக்கு இல்லை. மொபைல் ஆப்பில் பைபிள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா கண்டதை பார்க்கறதுக்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு அங்ஷன் வரும்போது உடனே அதை தான் பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா உட்காந்து குருன்னு தள்ளி உட்காந்துறோம். அங்கே ஒன்றும் மண்டைக்குள்ளே போகாது, ஆனாலும் பார்க்குவோம். அது இல்லைன்னா படன்னு ஆயிரும். இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எப்படின்னா, இந்த ரொம்ப ஓவர் அடிக்ஷன் ஆல்கஹால் அடிக்ஷன் ஆனவனுக்கு என்ன ஆகும், குடிக்கலன்னா கட நடணும். அதை போல் இன்னைக்கு மொபைல் இல்லைன்னாக்கா அடி கட ஐயோ. That is the way. It means the devil is controlling you. மொபைலை கொடுத்துட்டு கண்ட்ரோல் பண்ணினுக்கிறான் அவன். இங்கே அதான் என்ன சொல்றது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறதா. ஆவியானவர் ஒரு இச்சிக்கிறார். என்னன்னு, pray, study the word, worship me, spend some time with me, என்னோட பேசுவாரு. பிசா சொல்ல மொபைலை பாரு, வாட்ஸ்அப் வந்திருக்கோம் பாரு, ஏதாச்சும் மெசேஜ் வந்திருக்கோம் பாரு. என் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 மெசேஜ் பார்க்காததுக்கு.
ஸோ அந்த ஸ்பார்க், நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு சின்ன ஸ்பார்க், ஒரு சின்ன தாட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே வரலாம், உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு அந்த தாட் வரும். பைபிளை குறித்து ஒரு தாட் வரும், வசனத்தை குறித்து ஒரு தாட் வரும். ஒரு இட் டசன்ட் மீன் இப்போ அங்கே முழங்கால் படிட்டு நான் ஆஃபீஸில் இருக்கிற எப்படி, ஜஸ்ட் அ ஃபியூ மினிட்ஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பிரேக்கில் போய் கேன்டீனில் உட்காந்து காஃபி குடிச்சு அரட்டை அடிக்கிறோம்? நம்ம வீட்டில் இருந்தாலும் ஒரு பிரேக் எடுக்கிறோம்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாலும். ஏன் அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஃபியூ மினிட்ஸ் அண்ட் ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட பேசுவியாப்பா, அந்த ஸ்மால் தாட் உடனே எவ்வளோ பெரிய முக்கியமான வேலை இருந்தால் அதை தூக்கி பட்டிய ஸ்லாட் ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி ஆண்டவரை என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஜஸ்ட் ஸ்பீக் டு மீ லார்ட், சாமுவேலை போல் ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடுவார் எல்லாம். ஹல்லேலூயா. அங்கே அடுத்து 18ஆம் வசனம், ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியப்பட்டவர்கள் அல்ல. if you are being led by the spirit. ரோமர் இன்னைக்கு 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்க. I want you to study Romans 8. spirit filled life அங்கே பார்க்கலாம். I want you to, அது இப்போ நீங்கள் எல்லாத்தையும் படிங்க வீட்டில் போய். there are so many things. இப்போ 25ஆம் வசனத்தில் பாடிங்க. See, the thing is that if you are a man and women of Holy Spirit, வரம் செயல்படுதா? ரைட். நம்ம நிறைய நேரத்தை get excited when you see the gifts of the Holy Spirit. God gets excited when you walk in this fruit of the Spirit. மனுஷன் எக்ஸைட் ஆவான். தீர்க்க தரிசனம் சொன்ன மாத்திரத்தில் ஓஹோனுமா. ரைட். ஈவன் தட் இஸ் நீடட் ஃபார் காட். தட் இஸ் மோர் தென் அவர் எக்ஸைட் ஆகக்கூடியது என்னன்னா ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். அதே 5ஆம் அதிகாரம் கலாத்தியர்ல 5:22-23 அது எழுதப்பட்டிருக்கும். 25 பாருங்க, நாம் ஆவியினால பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? Since we are living by the Spirit, let us follow the Spirit's leading in every Let us follow the Spirit's leading in every part of our life. Let us follow the leading of the Spirit in every part of our life. Transformed person will always follow the guidance of the Spirit. 6ஆம் அதிகாரத்தில் கூட பாருங்க, இட்ஸ் வெரி சீரியஸ். 8ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஊழியம் பண்றேன், அதனால நான் பரலோகத்துக்கு போவேன்ற கேரண்டி கிடையாது, இட்டர்னிட்டி கிடையாது. என்ன சொல்றாருங்க? மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன், if you are sowing for the flesh, இங்க சொல்லுது மாம்சத்தினால் he will reap. என்ன பண்ணுவான்? decay, he will. சரியா படிங்க அத இங்கிலீஷ்ல. Those who live only to satisfy their own sinful nature will harvest decay and death from death. Those who அடுத்து from the sinful nature. But those who live to please the Spirit, transformed person will always live pleasing the Holy Spirit. வந்த விருந்தாளிக்கு என்ன பண்றோம்? பார்த்து பண்ணி போடுறோம்ல.
அவங்களுக்கு பிடிச்சிருக்கதா தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு தான் பண்ணுவோம். எனக்கு பிடிச்சிருக்கிறத பண்ணனா நீங்கள் பிடிச்சதா சாப்பிட்டு போகணும். நீங்கள் என்ன சொல்லுதுங்க? வாசிங்க மறுபடியும். But those who live to please the Spirit will harvest everlasting life. Will harvest. பாருங்க, ரெண்டுக்கும் ஒரு ஹார்வெஸ்ட் இருக்குது. ரெண்டுக்கும் ஹார்வெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து டெத் அண்ட் டிகே அண்ட் டெத். இன்னொன்று வந்து என்ன இருக்குது? You will harvest everlasting life, eternal life, நித்திய ஜீவன். எப்போ? When you live to please the Holy Spirit. நாம தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு காலை தோறும் கேட்கணும். சங்கீதம் 143:10 ஜெபமாக இருக்கணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று. அந்த வசனத்தை நல்லா கவனித்து பாருங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். அதுக்கு அடுத்து அது நடுவில் ஒன்று இருக்கும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியனை செம்மையான வழியில் நடத்துவாராக. கொஞ்சம் அறகுறையாக படித்தாலும் வசனமே மாறி போயிடும். ஆண்டவரே, teach me to do your will, for you are my God. May your gracious Spirit lead me forward on a firm footing. அது நம்முடைய ஜெபமா இருக்கணும். You don't pray. எப்போ பார் ஆண்டவரே எனக்கு கொடுங்க, இந்த படிக்கிறவங்கள ஆண்டவரே நான் படிக்கணும், எக்ஸாமை நல்லா எழுதணும். நான் படிக்கணும்னு கேட்க மாட்டாங்க, எக்ஸாமை நல்லா எழுதணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். கீழ்ப்படியத்துக்கு கேட்க மாட்டாங்க. நான் என் அப்பா அம்மாவுக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கணும், அதை கேட்க மாட்டேன். ஐ ஷுட் ப்ரே மோர், அதை கேட்க மாட்டேன். லார்ட் ஏசப்பா நான் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஸோ நமக்கு நேரம் போயிடுச்சு இங்கே. ஓகே, நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸோ transformed and confirmed and transformed. Hallelujah.